காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த செய்க தொழில் நிகழ்ச்சியின் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்புக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸின் நிறுவனர் திரு சுகவனம் அவர்களோடு பிபிஓ சர்வீசஸில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்து நாம் இப்பொழுது பேசலாம். வணக்கம். வணக்கம். பிபிஓ இண்டஸ்ட்ரின்றது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு மிக பிரபலமாகி நிறைய பேர் அது வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. தற்போது பிபிஓ இண்டஸ்ட்ரியோட நிலைமை குறித்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2000வது ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சது. 2000லேருந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ தொடர்ந்து வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்பயும் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் இது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியிலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகளில், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வேலைவாய்ப்புகள்னா அங்கே பார்க்கும்போது காஸ்ட்டு, அவங்களுடைய வேலைக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், ஊதியம் மிகவும் உயர்வாக இருக்குது. இந்த தொலைத்தொடர்பு, இந்த நவீன வசதிகள், இந்த கம்ப்யூட்டர் மயமாக்கல் இதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது உடனுக்குடன் உலகின் எந்த மூலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த உதவிகள் இப்போ இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணாங்க, அந்த வேலைகளை வேலை பரிமாற்றம், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், இப்போ வெளிநாடுகளில், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் வேலைகளை இந்தியா போன்ற நாடுகளுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அங்கே ஒரு வேலைக்கு $5000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா $5000 பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மதிப்பில் 3-3.5 லட்சம் வந்துடும். ஆனால் நம்ம அதே வேலையை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20,000, 30,000, 50,000 செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய கிடைப்பாங்க. அப்போ தான் இந்த ஒரு உணர்வு இப்போ அந்த வேலை பரிமாற்றங்கள் வந்தது. சரி, இந்த வேலை பரிமாற்றம் குறித்து பிபிஓ குறித்து நீங்கள் விளக்கி சொன்னீங்க. இப்போ அமெரிக்காவில் உள்ள வேலை வாய்ப்புகளை நம்ம இந்தியாவில் செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த மொழி புலமை ரொம்ப தேவை. ஆங்கில புலமை நம்மளுக்கு தேவைதானா, இல்லை ஆங்கிலம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஆன திறன் இருந்தாலே இந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பிபிஓவில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லுவாங்க அவங்க. வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது அவங்க மொழியின் மூலமாக கஸ்டமரோட தொடர்பு கொண்டு, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கும்போது அவங்களோட தொடர்பு கொண்டு பேசி, தொலைபேசி மூலமாக பேசி, அந்த மாதிரி செய்ய வேண்டிய பணிகளுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ், ஆங்கில புலமை மிகவும் தேவை. ஆங்கில புலமை மட்டுமில்லை, இங்கிலீஷ் யூஎஸ் அக்சென்ட் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கிலம் நம்ம பேசணும். அந்த உச்சரிப்பு கூட அந்த அமெரிக்க உச்சரிப்பாகவே இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அங்கே பகல்னா இங்கே இரவு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிபிஓ ஜாப் நிறைய நைட் ஷிஃப்ட் கிடைக்கும் நேரங்களில். ஸோ அந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளே ஒரு உதாரணத்துக்கு டெல் கம்ப்யூட்டர் எடுத்துப்போம். டெல் கம்ப்யூட்டரில் ஒரு சர்வீஸ் ஒர்க்கு, இப்போ லேப்டாப் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ரிப்பேர் ஆகும். அப்போ ரிப்பேர் ஆகும்போது அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு டயல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கால் பார்த்திங்கன்னா அவங்க அந்த அமெரிக்கர் டயல் பண்ணும்போது அவர் நினச்சிட்டு இருப்பார் அங்கே தான் லேண்ட் ஆகுதுன்னு. ஆனால் அது இந்தியாவிலேயோ சைனா போன்ற நாடுகளில் லேண்ட் ஆகும். அப்போ என்னென்னா, இப்போ அந்த அவுட் சோர்ஸ்டு ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா இங்கே லேண்ட் ஆகும்போது இவங்க அந்த காலை எடுத்து அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கிற உணர்வே இல்லாத அளவுக்கு அந்த குவாலிட்டியை கொடுப்பாங்க. அவங்க பார்த்தா அங்கே அமெரிக்காலேயே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு லேப்டாப்பில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க, இவங்களும் தீர்வுகள் சொல்லுவாங்க. சரி, அமெரிக்காவில் உள்ள வேலைகளை நம்ம இந்தியாவிலேருந்து செய்து கொடுக்குறோம். அதனால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பலன் இருக்குது, அந்த நிறுவனங்களுக்கு பலன் இருக்குது நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒருவேளை ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி போன்ற நாடுகள், அவர்களுடைய வேலை வாய்ப்பும் இங்கே நம்ம நாட்டில் இருந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அந்த மொழி, ஒருவேளை அந்த மொழியை கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஜெர்மன் மொழி, இத்தாலிய மொழி, ஸ்பானிஷ் மொழியெல்லாம் கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கா? கண்டிப்பாக இப்போ இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, UK, லண்டன் போன்ற இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிபிஓ வேலை வாய்ப்புகள் இந்தியாவுக்கு வேலை பரிமாற்றம் ஆகிருக்கு. அதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ UK, லண்டன், யூரோப் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி 12 hours டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் தான் வரும். இந்த 5லேருந்து 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னால் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இந்த 3 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அப்போ இந்த UK டைமுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிபிஓவில் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஏன்னா 12 மணிக்கு முடியறது அப்படின்னு 12 மணி ரொம்ப காலதாமதமான நேரம் இல்லை. அதனால் இரவு எளிமையாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு டியூட்டிக்கு வந்துடலாம். ஒரு 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்கிற வாய்ப்புகளும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி போன்ற மொழிகளுக்கான வாய்ப்புகளும் இங்கே நம்ம வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்போ நம்ம மொழிகள் பற்றி பேசணும். இப்போ அடுத்து நீங்கள் வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ்ன்னு 2 விதமான ப்ராசஸ் சொன்னீங்க. இப்போ வாய்ஸுக்கு மொழி திறன் நம்மளுக்கு தேவைப்படுது. நான் வாய்ஸ் ப்ராசஸ் குறித்து சொல்லுங்கள். இப்போ நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தா அது பேச்சு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இமெயில் சப்போர்ட்னு எடுத்துப்போமே. இப்போ ஒரு இமெயில் சப்போர்ட்னா அவங்களோட கஸ்டமர் கேர் இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க, இல்லை சேட் சப்போர்ட். அப்போ சேட்டில் அவங்க நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும்.
அதில் பார்த்தீங்கன்னா அதில் சேட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த பக்கம் இருப்பார். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் எழுத்து மூலமாகவே பதில் சொல்லுவார். அந்த எழுத்து மூலமாக பதில் சொல்லும்போது அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுன்னா இந்த வாய்ஸ் அக்சென்ட் தேவையில்லை. அதாவது யூஎஸ் அக்சென்ட்டில் பேசணும், ஆங்கில புலமை வந்து நல்லபடியாக பேச்சு திறமை சரளமாக பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சேட்டில் வந்து உங்களுக்கு அவங்க டைப்பு தான் அடிக்க போகிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இவங்க யூஸ்வலாக வர சென்டென்சஸ்லாம் அவங்க எடுத்து வந்து காப்பி பண்ணி கூட ஒரு நோட் பேடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து வழக்கமாக கேட்கப்படும் கேள்விகள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகளை வந்து நீங்கள் விடைகளை காப்பி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக காப்பி பண்ணியும் கொடுக்க பண்ணிக்கலாம். இப்போ தெரியாததை அவர்களோட சூப்பர்வைசர் கேட்டு செய்யலாம். அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணலாம். மொழியையும் வளர்த்துக்கலாம், அவர்களுக்கு மொழி திறனையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸ், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் செய்கிறவங்க, அதுக்கான வேலை வாய்ப்புகள் கூட இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் இருக்குது. கண்டிப்பாக பல்வேறு துறைகளுக்கு இப்போ பிபிஓ இண்டஸ்ட்ரி வந்தாச்சு. பல்வேறு துறைகள்னு சொன்னால் ஒவ்வொரு துறையும் வந்து ஒரு தனிப்பட்ட என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்கும், வியாபார நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டமா கிராஃபிக் டிசைன், பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிகாம், ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குது. அந்தந்த நடவடிக்கைக்கு உண்டான பிஸ்னஸ் ப்ராசஸ் வியாபார நடவடிக்கை. இப்போ கிராஃபிக்ஸ், பேங்கிங் போன்ற டெலிகாம் போன்றது வயிற்றில் நம்மளுடைய திறமை தான் தேவைப்படுது. அங்கே மொழின்றது வந்து பெரிய அளவுக்கு அவ்வளோ தேவைப்படல. ஸோ அதனால இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்மாங்க. இப்போ இந்த கிராஃபிக் டிசைனில் ஐடி எனேபிள் சர்வீசஸில் வருது. அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஐடி எனேபிள் சர்வீஸ் அதில் வந்து இந்த வேலைகள்லாம் அடங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கேபிஓ அப்படிம்பாங்க, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். கேபிஓக்கும் பிபிஓக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பிபிஓவில் வந்து ஒரு சிம்பிள் டேட்டா என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு செக் டிரான்சாக்ஷன் சிஸ்டத்தில் செக் டீட்டெயில்ஸ்லாம் வருது அப்படின்னா அது என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆர்டினரியாக வந்து டேட்டா என்ட்ரி திறமை இருந்தால் போதும். ஆனால் ஒரு ப்ராசஸ், இப்போ ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு லோன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னல் பேங்க் இருக்கும், சிட்டி பேங்க் இருக்கும், இல்லை ஆர்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவங்க இங்கே பார்க்லேஸ் பேங்க் இருக்குது, அவங்களாம் இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணும்போது ஒன்றும் இப்போ பார்க்லேஸ் பேங்க் பார்த்திங்கன்னா அதோடைய பிபிஓ சென்டர் சென்னையில் வந்து 5000-6000 பேர் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்லையும் இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5000-6000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் முழுக்க இங்கே அவங்க கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜும் பேங்கிங் ப்ராசஸ் நாலேஜும் டெவலப் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க ப்ராசஸ் கற்றுக்குறாங்க. அகில உலக தரம் வாய்ந்த ஒரு வியாபார நடவடிக்கையை வர்த்தக பரிமாற்றங்களை கற்றுக்குறாங்க. அப்போ நாளைக்கு வந்து இன்னொரு இந்திய நிறுவனத்துக்கு போகும்போது அந்த தரம் தானாக வெளிப்படுது. அந்த ப்ராசஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அப்போ இந்த பிபிஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் ஜாப் ஆயிடுச்சு இப்போ. சரி, இப்போ பிபிஓவில் கேபிஓ இது போன்ற அதில் இருக்க பிரான்ச்சஸ் நீங்கள் பற்றி பேசுனீங்க. கண்டிப்பாக. இப்போது ஐடி நம்ம ஐடி எனேபிள் சர்வீஸும் பேசுனீங்க. ஆனால் ஐடி துறை, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையும் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் அமெரிக்காவில் யூகேல இருக்கிற வேலை வாய்ப்புகளை நம்ம இங்கே சாஃப்ட்வேர் சைடுலையோ நம்ம இங்கே செய்கிறோம். இப்போ இந்த ஐடி ஃபீல்டுக்கும் பிபிஓக்குமான வித்தியாசம் என்ன, அடிப்படை வித்தியாசம்? சாஃப்ட்வேர் துறையில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரே எழுதுவாங்க. இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த இன்சூரன்ஸ் காப்பீட்டு துறைக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். பேங்கிங்னு எடுத்துகிட்டு அந்த பேங்கிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரே உருவாக்குதல் கட்டமைப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் டெக்னாலஜி கம்பெனியில் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே பிபிஓவும் வச்சுருப்பாங்க. இப்போ ஹெச்எல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹெச்எல் டெக்னாலஜிஸும் இருக்கும், ஹெச்எல் பிபிஓவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் எழுதக்கூடிய வேலை வாய்ப்புகள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெச்எல் டெக்னாலஜிஸில் போட்டுருவாங்க. அதே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ பார்க்லேஸ் பேங்க் இருக்குது, அந்த பார்க்லேஸ் பேங்க்லேயே எனக்கு பேங்கிங் சாஃப்ட்வேர் ஒன்று எழுதணும்னு சொன்னால் ஹெச்எல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெச்எல் டெக்னாலஜிஸில் கொடுத்துருவாங்க. அதே வந்து எங்களுக்கு அன்றாட நடவடிக்கைகள், கஸ்டமர் சப்போர்ட், இதை வந்து எனக்கு இந்தியாவிலேருந்து செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஹெச்எல் பிபிஓவில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கிளாஸிஃபை தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ஐடி ஃபீல்டு. அது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது வந்து இப்போ பிபிஓ ஃபீல்டு. அந்த சாஃப்ட்வேரை உபயோகித்து வியாபார நடவடிக்கைகளை அரங்கேற்றும் விஷயம் தான் பிபிஓ. அதில் இருக்க டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கான டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போன்ற விஷயங்கள் பிபிஓவில் செய்கிறாங்க. சரி, இப்போ பிபிஓ இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ இரவு நேர பணி அப்படின்றத சொன்னீங்க. ஆனால் இரவு அதே மாதிரி யூகேயில் வந்து மத்தியான நேரங்களில் பணி செய்யலாம்னு சொன்னீங்க. முழுக்க நம்ம பகல் நேரத்தில் நம்ம நேரப்படியே நம்ம வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ பிபிஓ பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்தாச்சு. இப்போ அமெரிக்கா வந்தாச்சு, ஐரோப்பா வந்தாச்சு, இப்போ இந்தியா பிபிஓ நிறைய வந்துருச்சு. இந்தியா இப்போ மிகவும் வளர்ந்து வரும் ஒரு நாடு. இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பிபிஓ, இப்போ பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு, டெலிகாம் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிபிஓ கொடுத்துட்டாங்க.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ரிலையன்ஸு, ஏர்டெல் இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜாபை அவங்களே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்தியா பிபிஓவில் இருக்குது. அப்போ இந்தியா பிபிஓவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லாங்குவேஜஸ் ஃபெமிலியராக இருக்கணும். இப்போ சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சென்னை வந்து நிறைய பிபிஓ சென்டருக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கன்னடம் தெரிஞ்சவங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்க, இது போன்ற தெரிஞ்சவங்களை வந்து அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாக இது இருக்குது. இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு டே டைம்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த நைட் டியூட்டியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, கஷ்டம் என்னென்னா நைட்டு கண்முழிச்சு நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது. அட்வான்டேஜ் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் அவங்க உயர் படிப்பு தொடர முடியும். இப்போ நிறைய மாணவர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பிஇ பிடெக் படிப்பாங்க. சில பேருக்கு அரியர்ஸ் இருக்கும். பிபிஓவில் இன்னொரு வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா, அரியர்ஸ் இருக்கிற மாணவர்கள்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. 12வது முடிச்சிருந்தாலே போதும் பிபிஓவில் வேலை வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு ஒரு ஊதியம் பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஊதியம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு முதல் நிலையில் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு சர்வைவல் ஜாப். முதல்ல அவங்க வந்து இப்போ சாஃப்ட்வேர் படிக்கிறாங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு 4 பேப்பர் அரியர்ஸ் இருக்குன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு செல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு பிபிஓவில் வேலை பண்ணிவிட்டு அந்த 4-5 அரியர்ஸ் பேப்பர் எழுதினார்னா அதை பாஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிரும். 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்தில் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸில் ஒன்றும் இல்லை, ஒரு பேங்கிங் ப்ராசஸில் ஒர்க் பண்ணார்னா அந்த பேங்கிங் ப்ராசஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிரும். அப்புறம் அவர் வந்து அதே மாதிரி பேங்கிங் சாஃப்ட்வேர் எழுத போகும்போது அந்த சாஃப்ட்வேர் என்ன ஒரு ப்ராசஸ்ங்கிறதே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் என்ட்ரி போடுவாங்க. அப்போ அந்த என்ட்ரியை பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேர் எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற ஐடியா அவருக்கு நல்லா வரும். அப்போ ஒரு வருடத்தை வீணடிச்சிருந்தா அவருக்கான மனநிலையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்போது அது ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரி இருக்குது, கேபிஓ இண்டஸ்ட்ரி இருக்குது, இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இரவு நேர பணிகள் தான் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஒருவேளை அதுக்கு காரணம் என்னன்னா அதில் தான் ஊதியம் அதிகமாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பகல் நேரத்துலையும் பணி செய்யலாம், நம்ம இந்திய மொழிகள் தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொன்னீங்க. ஊதியத்தில் வித்தியாசம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இரவு நேர பணிகள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிபிஓ அவுட் சோர்சிங்லாம் இரவு நேரம் தான் வருது. இப்போ அமெரிக்கா வேலை வாய்ப்பு இந்தியாவுக்கு மாற்றப்படுகிறது. அந்த வேலை மாற்றம் வந்து இரவு நேர பிபிஓ தான் இருக்குது. அது மாதிரி ஐரோப்பா மாதிரி நாடுகளில் சாயந்தர நேரம் இருக்குது, 3லேருந்து 12 வரைக்கும். அந்த அமெரிக்கா நாட்டிலேருந்து வரதுல தான் உங்களுக்கு இன்கம் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங்கில் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால் வந்து இன்கமும் அதில் வந்து அவங்க வேலை வாய்ப்பும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஊதியமும் அதில் அதிகமாக வழங்கப்படுகிறது. அங்கே உள்ள ஊதிய அளவுகள் அதிகமாக இருக்கிறனால அதை அவுட் சோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கான அதே மாதிரி எப்பயுமே அது நைட் கண்முழிச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய கம்பெனி நைட் அலவன்ஸ்னு தராங்க, ஊக்கத்தொகையும் இருக்குது, ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சௌகரியங்களுக்கோசரம் நிறைய பேர் நைட்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து பகல் நேரத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் வந்து ஒரு அண்ணன் குழந்தை இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா அந்த குழந்தைகளை பார்த்துக்க கூட இவங்க நைட்டு பணி போயிட்டு அவங்க டே டைமில் பணி போகும்போது அந்த வீட்டில் வந்து அவங்க உதவி பண்ணுறாங்க. இது பல்வேறு வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து அவர்கள் செய்ய அதே மாதிரி குடும்ப பிஸ்னஸ் ஒன்று இருந்தால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் கவனிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அனுகூலங்கள் இருக்கிறதுனால நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் விரும்பியும் கேட்குறாங்க. சரி, இது பிபிஓ இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு ப்ரிவ்யூ பார்த்தோம், என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை பார்த்தோம். இப்போ தொழில் முனைவோருக்கு பிபிஓ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய முதலீடு தேவையா, இல்லை சின்னதாக ஒரு 5 கம்ப்யூட்டர் வச்சு ஒரு சின்ன அலுவலகத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இது சின்ன லெவல்லே ஆரம்பிக்க முடியும். இப்போ நானே சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹெச்எல் ஒர்க் பண்ண வாய்ப்பும் கிடச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்எல் பிபிஓ ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேரோடு தான் ஆரம்பித்தாங்க 2003 2004. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50,000 60,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இந்த ஒரு மாபெரும் தொழில் வாய்ப்பு இருக்கிற ஒரு தொழில் இது. அப்போ பெரிய முதலீடு தேவையில்லை, பெரிய சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம். சின்ன அளவில் ஒரு 5 கம்ப்யூட்டரை வச்சு கூட ஒரு சின்ன பிபிஓ சென்டர் ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் டெலிகாமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல், ஜியோ, ரிலையன்ஸு, இன்னும் ஐடியா, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து அந்த சேவைக்கு கஸ்டமர் சப்போர்ட் சேவைக்கு வந்து நிறைய பிபிஓஸ் கேட்குறாங்க. அதனால் அந்த வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. அதை எடுத்து அவங்க சின்ன லெவலில் ஒரு தொழில் முனைவராக சின்ன லெவலில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க இதை பெரிய லெவலில் கொண்டு போகலாம். அதே மாதிரி அரசும் வந்து தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் நிறைய வந்து ஊக்கத்தொகைகளும் கொடுக்குறாங்க, ஆதரவும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த டெக்னாலஜி ஐடி டெக்னாலஜி பார்க் அப்படிங்கிற இடத்துல சிடெஸ் போட்ட பிபிஓ ரெடிமேட் அலுவலகங்கள் அதுவும் அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குது, அந்நிய செலவணை கொடுக்குது. அதனால் அரசின் ஆதரவு நல்லாவே இருக்குது. சரி, இது பிபிஓக்களில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த பிபிஓக்களை நேரடியாக அணுகுனாலே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை எப்படி அவர்களும் எதுவும் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் எதுவும் வச்சுருக்காங்களா, எப்படி? கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, நேரடி வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பிபிஓ நிறுவனங்கள் இருக்குது, பெரிய நிறுவனங்கள் ஒரு 10-15 இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரியர் பேஜில் போய் பார்த்தீங்கனாலே
அவங்க வந்து அதுக்கு எப்பயுமே வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தொடர்ந்து வேலைவாய்ப்பு. ஏன்னா இது வளர்ந்து வரும் ஒரு துறை. அதே மாதிரி இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் பெரிய லெவல் வேலை கிடைச்சாலும், இப்போ சாஃப்ட்வேர் வேலை கிடைச்சாலும் வேறு வேலைகள் கிடைச்சாலும் போயிடுறாங்க. நைட் டியூட்டி பார்ப்பாங்க, ஒரு 4-5 வருஷம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, நைட் டியூட்டி கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்மல் கம்பெனிஸ்லாம் போயிடுறாங்க. அப்போ இந்த வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கு. அப்ப எப்பயுமே இருக்குதுன்னு சொல்லும்போது அப்ப வாக்கின்ஸ் நிறைய இருக்கும். வாக்கின் இன்டர்வியூஸ் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. வாக்கின் இன்டர்வியூ வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. வேலை வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முனைவர் ஒரு சிறிய பிபிஓ செட்டப் பண்றாரு, தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து அவருக்கான கிளையன்ட்ஸ் எந்த மாதிரி அணுகுனா கிளையன்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ இன்டர்நெட்லேயே அவங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் பிபிஓ கால் சென்டர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி கால் சென்டர் வாய்ப்புகள் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு சில நிறுவனங்களாக இருக்குது, சில கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஆர்டர்ஸும் பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாலே பிபிஓ இண்டஸ்ட்ரியில் அவங்க நல்லபடியாக தொழில் நடத்த முடியும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் வழங்க முடியும். சரி, இப்போ அரசு துறை அரசாங்கம் பிபிஓஸ் ரன் பண்ணுறாங்களா? அவர்கள் தேவைக்காக, இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களின் தேவைக்காக அரசாங்கம் எதுவும் பிபிஓ ரன் பண்ணுறாங்களா? அதில் வேலை வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ பிஎஸ்என்எல் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களே டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ், கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து எல்லா நிறுவனமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெவலில் வந்து அவங்களும் வச்சுருக்காங்க, பர்மனன்ட் ஸ்டாஃபும் வச்சுருக்காங்க. அது மாதிரி அவுட் சோர்சிங்கும் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா அவுட் சோர்சிங்கில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு சம்பள விகிதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவுட் சோர்சிங்கும் பண்ணுறாங்க, அவங்களேவும் ஆட்களை நியமித்து கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கான இப்போ பிபிஓக்கான வரைமுறைகள் அரசாங்கம் வகுத்து கொடுத்துருக்கா? இப்போ வந்து பிபிஓக்குன்னு தனி வரைமுறை இருக்குதா, இல்லை மற்ற தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு, மற்ற தொழில்களை தொடங்குவதற்கு என்ன வரைமுறையோ அதே வரைமுறை தான் பின்பற்றணும்? அதாவது சில பேசிக் நெசசிட்டிஸ் வந்து எல்லா தொழிற்சாலையும் ஒரு தொழில் ஆரம்பித்து உண்டான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஜாப், ரொம்ப வந்து உங்களுக்கு பொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி மாணவர்கள் விரும்பி இருக்கும் வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவங்க சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் கிடைக்காத போது இப்போ பிபிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியர். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் இருக்குது, ராமானுஜன் ஐடி பார்க் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ டைடல் பார்க்கில் 18,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 18,000 பேரை வந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சராக அங்கே வேலை செய்யும் போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, பல வித ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பல பேர் பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால பிபிஓ நிறுவனங்களில் நிறைய பேர் விரும்பி வேலைக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கு, தொழில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு, அந்நிய செலவும் நல்லா இருக்குங்கிறதுனால அரசு பல்வேறு சலுகைகளை கொடுக்குது. நீங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்லாம் போய் பார்த்தாலே தெரியும் இது ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எடுத்து நல்லபடியாக நடத்தலாம். நேரடியாக பிபிஓவில் இருக்க வேலை வாய்ப்புகளை விரும்பி மக்களோ மாணவர்களோ போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஐடி சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கலன்னா பிபிஓக்கு வர்றாங்க, ஒருவேளை அரியர் வச்சவங்க பிபிஓக்கு வர்றாங்கன்றதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நேரடியாக பிபிஓலே இதில் ஒரு நல்ல ஒரு கெரியரை செட் பண்ணுன்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதுவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட்வேர் கோடிங் எழுதணும். இப்போ அந்த கோடிங் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆல்வேஸ் அது பிரெயின் ஸ்டாமிங் ஜாப், அதாவது வந்து உங்களுக்கு மூளைக்கு ஒரு கடுமையான வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. சில பேர் அதை பிடிச்சி எடுத்துக்கிறாங்க, சில பேர் வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பிபிஓ ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஜாப் தான். ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேரே உருவாக்குறதுங்கிறது அது வந்து கொஞ்சம் மண்டையை உடச்சிட்டு அவங்க பண்ணணும். ஆனால் அதில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக என்ட்ரி போடுறதுலாம் ஈஸியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு சாஃப்ட்வேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஓ நிறுவனங்களையும் ஒவ்வொரு நிறுவனம் பார்த்தா 5,000-10,000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு 5,000-10,000 பேர் வேலை செய்கிற நிறுவனத்தில் என்னென்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு, பதவி உயர்வு. ஏன்னா அவங்க ஒரு ஹியரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு டீம் மெம்பராக இருப்பார், அப்புறம் டீம் லீட் ஆவார், அவரே ப்ராசஸ் மேனேஜர் அப்படின்னு ஆவார், அப்புறம் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜர். அதே மாதிரி பலவித தொழில் நுணுக்கங்களை கற்றுக்க முடியுது. அப்போ மேலாளர் நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக பெரிய லெவல்லாம் போகிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் லெவல்லாம் போயிட்டு இந்த துறையில் 10 லட்சம் 12 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. மாதம் 1-1.5 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு நிறைய வருமானமும் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. பல்வேறு தரப்பினரும் விரும்பி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பல்வேறு தகவலை பிபிஓ இண்டஸ்ட்ரி சார்பாக பிபிஓ இண்டஸ்ட்ரி தொடர்பாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, இத்தோடு இங்கு வேலை கிடைக்கும் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.